ஸ்ரீ கர்க சம்ஹிதை விஸ்வஜித் காண்டத்தின் 23ஆம் அத்தியாயம். யாதவ படை பாணாசுரனை சந்தித்து அலகாபுரிக்கு புறப்பட்டு யாதவர்களுக்கும் யக்ஷர்களுக்கும் இடையிலான போர். நாரத மாமுனிவர் கூறுகிறார், அரசரே, ஆறுகள், ஓடைகள் மற்றும் சமுத்திரங்களும் தங்கள் மகிமையால் மயங்கி தனது படையுடன் தனது தேரில் புறப்பட மகாத்மா பிரத்யும்னனுக்கு வழிவிட்டன. கைலாய மலையின் பக்கவாட்டில் பாணாசுரனின் வசிப்பிடமாக ஷோனித்பூர் இருந்தது. சிறந்த மனித வீரன் யாதவேஸ்வரர் பிரத்யும்னன் அங்கு சென்றான். எதுக்கள் திரும்பி வருவதைக் கண்டு பாணாசுரன் மிகவும் கோபமடைந்தான். 12 பிரிவுகளுடன் அவர்களுடன் போரிட முடிவு செய்தான். அந்த நேரத்தில் புராணங்களில் திரிசூலத்தை ஏந்தியிருக்கும் முழுமுதற் கடவுளான மகேஸ்வரனார் நந்தி என்ற காளையின் மீது தோன்றி ஹிமாச்சலத்தின் மகள் உமையுடன் இணைந்து பாணாசுரனிடம் உரையாடினார். சிவனார் கூறினார், அசுரர்களின் அரசரே, மிகவும் பரிபூரணமானவரே, ஸ்ரீகிருஷ்ண பகவான் தானே எண்ணற்ற பிரபஞ்சங்களின் அதிபதி, கோலோகத்தின் அதிபதி மற்றும் முழுமுதற் கடவுள். நாம் மூவரும் பிரம்மா, விஷ்ணு, சிவன் அவருடைய படைப்புக்கள். எப்பொழுதும் அவருடைய கட்டளைகளை எங்கள் தலையில் சுமக்கிறோம். உங்களை போன்ற சாதாரண உயிரினங்களை குறித்து என்ன கூறுவது? நீங்கள் அவருடைய பேரன் அனிருத்தனை கட்டி இருந்தீர்கள். இதன் காரணமாக அவர் தனது சக்தியை பயன்படுத்தி போரில் உங்கள் கரங்களை வெட்டினார். பகவான் ஸ்ரீஹரியை தமக்கு தெரியாதா? அவரை இவ்வளவு சீக்கிரம் மறந்து விட்டீர்களா? ஆகையால் அசுரர்களே, பகவான் ஸ்ரீஹரியின் மைந்தர்கள் வழிபாட்டிற்கு தகுதியானவர்கள். அனிருத்தர் உண்மையில் உங்கள் மருமகன். எனவே அவர் உங்களுக்காக வழிபாட்டிற்கு தகுதியானவர் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. பெரிய அரசனே, நான் உனக்கு போரிட அனுமதி அளிக்கவில்லை. நீ உடன்படவில்லை என்றால் உன் சொந்த பலத்தால் போரிடு. ஆனால் உன் மனதில் போர் தீர்மானம் என்பது எனக்கு பயனற்றதாக தெரிகிறது. நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, சிவனாரின் வற்புறுத்தலின் பேரில் பாணாசுரன் அனிருத்தனை அழைத்து அவரை வணங்கி அவருக்கு ஒரு வரதட்சணை கொடுத்தார். பின்னர் பிரத்யும்னனையும் அவரது படையையும் தனது சகோதரனாக மரியாதையுடன் வணங்கிய பின்னர் வலிமை மிக்க கரங்களை கொண்ட பாணன் அந்த மகானுக்கு 10,000 யானைகள், 5 லட்சம் ரதங்கள் மற்றும் 1 கோடி குதிரைகளை பரிசாக அளித்தார். அரசரே, பின்னர் தனது யாதவ வீரர்களுடன் வில்லாளியான ஸ்ரீகிருஷ்ணரின் மைந்தனான பிரத்யும்னன் குஹ்யகர்கள், யக்ஷர்கள் வசிக்கும் அலகாபுரி நகரத்திற்கு சென்றார். நந்தா மற்றும் அலகநந்தா ஆகிய 2 நதிகளும் நகரத்தை ஒரு அகழி போல சூழ்ந்துள்ளன. அங்கு 2 நதிகளும் இரத்தினங்களால் ஆன படிக்கட்டுகளால் சூழப்பட்டுள்ளன. நகரம் யக்ஷ மணமகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது என்பது வித்யாதரர்கள் மற்றும் கிண்ணறர்களின் அழகுகள் அதன் அழகை எல்லா பக்கங்களிலிருந்தும் மேம்படுத்துகின்றன. தெய்வீக அரவ மகள்களால் அலங்கரிக்கப்பட்ட போகவதி புரியை போல அல்காபுரி குஹ்யக மகள்களால் அலங்கரிக்கப்பட்டது. நரேஸ்வரரே, குபேரர் பிரத்யும்னனுக்கு பரிசை வழங்கவில்லை. பகவான் ஸ்ரீஹரியின் செல்வாக்கை அவர் அறிந்திருந்தாலும் அவர் பரிசை ஏற்றுக்கொள்ளவில்லை. மாயையின் சக்தி எவ்வளவு அற்புதமானது! நான் உலகின் பாதுகாவலர் என்ற அறியாமையால் அவர் எப்போதும் கவரப்பட்டார். எனவே வலிமையான யக்ஷர்களால் ஈர்க்கப்பட்டு அவர் சண்டையிட நினைத்தார். ஏனென்றால் ஏழைகளுக்கு செல்வம் கிடைத்தால் உலகம் முழுவதும் புல் போன்றது என்று அவர் நினைக்கிறார். பூமியில் புதிய பொக்கிஷங்கள் எஜமானர்களாக இருப்பவர்களின் அகங்காரத்தை என்ன விவரிக்க முடியும்? கௌரவம். அந்த நேரத்தில் குபேரனால் அனுப்பப்பட்ட ஒரு தூதர் தங்க கிரீடம் அணிந்திருந்த பிரத்யும்னனிடம் வந்து சபையின் தலை குனிந்து அவரிடம் பின்வருமாறு கூறினார். ஹேமகுந்தன் கூறினார், மன்னரே, எதுகுலத்தின் திலகரே, செல்வத்தின் அதிபதியும் உலகத்தின் பாதுகாவலருமான அழகாபுரியின் அதிபதியான மன்னர் குபேரனின் செய்தியை கேளுங்கள். சொர்க்கத்தில் இந்திரன் தேவர்களின் அரசர் என்று அழைக்கப்படுவது போல பூமியில் நான் மட்டுமே ராஜராஜன் என்று அழைக்கப்படுகிறேன். ஏனென்றால் நான் ராஜாக்களில், அதாவது அரசர்களில் பெரிய அரசர். எனது மதம், நடத்தை மனிதர்களை போன்றது என்றாலும்
பூமியிலுள்ள அரசர்களின் அரசர்கள் எப்போதும் என்னை வணங்கி வருகின்றனர். எனவே உக்கிரசேனன் மட்டுமே எனக்கு சிறந்த பரிசை வழங்க வேண்டும். நான் பரிசுகளை பெற உரிமை பெற்றவன், கொடுக்க அல்ல. எனவே எதுக்களின் மன்னர் உக்கிரசேனருக்கு நான் ஒருபோதும் பரிசுகளை வழங்க மாட்டேன். நீங்கள் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் நான் சண்டையிடுவேன். இதில் எந்த ஐயமும் இல்லை. நாரத மாமுனிவர் கூறினார், மிதிலையின் பிரபுவே, தூதரிடமிருந்து இதை கேட்ட பகவான் பிரத்யும்னன் ஹரி கோபமடைந்தார். அவரது விழிகள் கோபத்தால் சிவந்தன. அவரது உதடுகள் நடுங்கத் தொடங்கின. பிரத்யும்னன் கூறினார், விஷ்ணு வம்சத்தின் தலைவரான உக்ரசேன மன்னரும் அரசர்களில் தேவேந்திரனே, உமது தலைவன் ராஜராஜ குபேரனுக்கு அவர்களை நன்றாக தெரியாது. தேவேந்திரன் போன்ற தேவர்கள் கூட தங்கள் கிரீடங்களை அவர் பாதங்களில் தேய்த்தார்கள். தேவேந்திரன் பயத்துடன் தனது சுதர்ம சபைக்கு சேவை செய்து அவர்கள் பாரிஜாத மலர்களை காணிக்கையாக கொடுத்துள்ளனர். வருணன் அவருக்கு கருப்பு செவிகள் கொண்ட குதிரைகளை கொடுத்து வணங்கியுள்ளார். இந்த கோழைத்தனமான மன்னர்கள் அவர்களுக்கு புதிய பொக்கிஷங்களை வழங்கியுள்ளனர். ஆனாலும் இந்த மன்னர்கள் வலிமை மிக்க மகாராஜனை அறியவில்லை. அந்த யாதவ மன்னர்களின் சபையில் எண்ணற்ற பிரபஞ்சங்களின் ஆண்டவரான மிகவும் பரிபூரணமான பகவான் கிருஷ்ணரே அமர்ந்திருக்கிறார். ஒரு தலை திலகம் போல தோன்றும் இந்த முழு பூமியும் 1000 தலைகள் கொண்ட அனந்த தேவரும் ஆவார். அவர் எப்போதும் உக்கிரசேன மன்னரின் சபையில் அமர்ந்திருக்கிறார். மகாராஜா உக்கிரசேனன் மகா குபேரனுக்கு அம்புகளை ஏவ என்னை இங்கு அனுப்பியுள்ளார். எனவே இந்த நேரத்தில் நான் அவ்வாறு செய்வேன். நாரத மாமுனிவர் கூறுகிறார், அரசரே, இதை கூறியதும் வலிமை மிக்க பிரத்யும்னன் தனது கோலை உயர்த்தி தனது கரங்களால் வில்லின் நாணை இழுத்து ஒரு டங்கல் சத்தம் எழுப்பினான். மின்னல் வெடியிலிருந்து மின்னலின் இடி போன்ற ஒரு பயங்கரமான சப்தம் வந்தது. 7 உலகங்கள் மற்றும் பாதாள உலகம் உட்பட முழு பிரபஞ்சமும் அதிலிருந்து எதிரொலித்தது. அரசன் ராட்சதர்கள் திசை திருப்பப்பட்டனர். நட்சத்திரங்கள் உடைக்கத் தொடங்கின. பூகோளம் நடுங்கியது. வில்லாளிகளில் சிறந்தவரான பிரத்யும்னன் அம்பரா தூளியிலிருந்து ஒரு அம்பை எடுத்து அதை தனது வில்லின் எதிர்பக்கத்தில் வைத்து அதை விடுத்தான். 12 சூரியன்களைப் போல பிரகாசமான அம்பு முழு பிரபஞ்சத்தையும் ஒளிரச் செய்து குஹ்யகர மன்னனின் குடையையும் சவரத்தையும் துண்டித்தது. இந்த மிகவும் விசித்திரமான சம்பவத்தை கண்ட மன்னன் குபேரனின் கோபத்திற்கு எல்லையே இல்லை. அவர் ஒரு மலர் விமானத்தில் ஏறி வீரர்களுடன் சண்டையிடும் விருப்பத்துடன் புரியை விட்டு வெளியேறினார். அலகாபுரியிலிருந்து வெளியேறினார். அவருடன் காந்தநாதனும் பார்ஷ்வமௌலி என்ற யக்ஷ அமைச்சரும் இருந்தனர். குபேரனின் 2 மகன்களான நலகூபரன் மணிகிரீவன் கொடியின் முன்பக்கத்தை அலங்கரித்து கொண்டிருந்தனர். அவரது படையில் இருந்த யக்ஷர்களில் சிலர் குதிரை முகம் கொண்டவர்களாகவும் பலர் சிங்க முகங்களை கொண்டவர்களாகவும் இருந்தனர். சிலருக்கு பன்றிகள் எனப்படும் கேடல் முகம் மற்றும் முதலைகள் போன்ற முகங்கள் இருந்தன. சிலர் பாதி மஞ்சள் மற்றும் பாதி கருப்பு நிறத்தில் இருந்தனர். சிலர் தலைகீழான முடியுடன் இருந்தனர். அவர்கள் எல்லாவற்றிலும் பைத்தியக்காரர்களாக இருந்தனர். வளைந்த பற்கள், அசைக்கும் நாக்குகள் மற்றும் பெரிய கோரை பற்கள் கொண்ட வலிமை மிக்க யக்ஷர்களின் முகங்கள் பயங்கரமாக தெரிந்தன. அவர்கள் கவசம் மற்றும் கேடயம் வாள்களை அணிந்திருந்தனர். சக்தி, ரிஷ்டி, புஷுண்டி மற்றும் பரிகா ஆயுதங்கள் அவர்களின் கரங்களில் காணப்பட்டன. சில யக்ஷர்கள் வில் மற்றும் அம்புகளை ஏந்தியிருந்தனர். மற்றவர்கள் பளபளப்பான கோடரிகளை பிடித்திருந்தனர். போருக்கு அணிவகுத்து சென்ற ஆயிரக்கணக்கான யானை, தேர் மற்றும் குதிரை மீது ஏறிய யக்ஷர்கள் குழுவை அலங்கரித்தனர். சங்கங்கள் மற்றும் மேளங்களின் சத்தமும் சூதர்கள், மகதர்கள் மற்றும் கைதிகளின் துதி பாடல்களும் பூமியில் குபேரனின் வீரமிக்க வீரர்களை வானத்தில் இடி மேகங்களைப் போல தோன்றச் செய்தன. விதேகத்தின் அரசரே, இவ்வாறு லட்சக்கணக்கான போதையில் இருந்த யக்ஷர்கள் தெய்வீக மகாயோகம் நிறைந்த
க்ஷேத்திரத்திலிருந்து வெளிப்பட்டனர். அவர்கள் வந்தவுடன் அவர்களுக்கு உதவ பிரமதர்களின் ஒரு பெரிய படை வந்தது. எண்ணற்ற பேய்களும் பிரமதர்களும் கொடூரமாகவும் போதையில் இருப்பதாகவும் தோன்றினர். அவர்களுடன் டாக்கினிகள், யதுக்கள், பைதல், விநாயகர், கூஷ்மாண்டா, உன்மத் பேய்கள், மாத்ரிகாக்கள், இரவு உயிரினங்கள், காட்டேரிகள், பிரம்ம ராட்சசர்கள் மற்றும் பைரவர் ஆகியோரும் பயங்கரமாக கர்ஜித்து கொல், வெட்டு, கிளி என்று கோஷமிட்டனர். இதனால் மில்லியன் கணக்கான பேய்கள் பூமியையும் வானத்தையும் மூடிக்கொண்டு சம்வர்த்தக மேகங்களைப் போல் வந்தன. மயில் மீது அமர்ந்திருந்த கார்த்திகேயர் பகவானும், வீரபத்ரனை சுமந்து எலியின் மீது அமர்ந்திருந்த விநாயகப் பெருமானும் அவரது மேள சத்தத்துடன் முன்னணியில் வந்தனர். பிரமத குலங்கள் தங்கள் புகழை பாடினர். இவ்வாறு யாதவர்களுடன் நல்லொழுக்கம் உள்ளவர்களின் கடுமையான போர் தொடங்கியது. ஒரு அற்புதமான மற்றும் சிலிர்ப்பூட்டும் போர். தேர்கள் தேரோட்டுபவர்களுடன், காலாட்படை வீரர்களுடன், குதிரைகள் மற்றும் யானைகளுடன் மோதின. அரசரே, தேரோட்டுபவர்கள், யானைகள், குதிரைகள் மற்றும் காலாட்படை வீரர்களின் பாதங்களால் எழுப்பப்பட்ட தூசி சூரியன் உள்பட வானத்தை மறைத்தது. இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் விஸ்வஜித்து காண்டத்திலுள்ள நாரத மாமுனிவர் மற்றும் பகுலாஸ்வ மன்னருக்கிடையிலான சம்வாதம் என்று அழைக்கப்படும் உரையாடலில் உருவான யாதவ படையால் யக்ஷ நிலத்தின் உயர்வு என்று தலைப்பிடப்பட்ட 23ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.